கேப்டன் தலைமையிலே தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த மெகா கூட்டணி இங்கு அமைக்கப்பட்டது எதற்காக என்பதை மக்களாகி நீங்கள் தயவு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். கடந்த 50 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுக மட்டும்தான் இங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. முதல் முறையாக கேப்டனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர எல்லா 6 கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நேர்மையான, உண்மையான, எளிமையான, கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அனைத்து நல்ல தலைவர்களும் ஒன்று இணைந்து தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற்றிய தீரணும் என்கின்ற ஒரே உறுதியோடு நாம் எடுத்துக்கொண்ட இந்த புனித போரில் தமிழக மக்களாகிய நீங்கள் அனைவருமே எங்களோட கேப்டனோடு கைகோர்த்து நமது வேட்பாளர் சின்ன அவர்களை மாபெரும் வெற்றி பெற்று இந்த தேர்தலிலே அவருக்கு நீங்கள் வெற்றியை வாங்கி தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கீழக்கரைக்கு எத்தனையோ வாட்டி நான் வந்திருக்கேன். இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. கடந்த 10 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று அனைத்து மக்களையும் சந்திச்சு மாபெரும் வெற்றி கூட்டணியோடு நிச்சயமாக இந்த முறை ராமநாதபுரம் தொகுதி நம் ஜில்லா சின்ன அவர்களுடைய தொகுதியாக மாற்றி ராமநாதபுரம் இனிமேல் கேப்டனின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வண்ணம் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்க எல்லோரும் வாங்கி தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட்டணியில இணைந்திருப்பவங்க யார்? அண்ணன் வைகோ அவர்கள், அதே போல சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதே போல சிபிஐ கட்சியை சேர்ந்த அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், சிபிஎம் அதே போல முத்தரசன் அவர்கள், ஜி கே வாசன் அவர்கள் என்று அனைத்து தலைவர்களுமே ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய ஒரு சகாப்தத்தை படைக்க நீங்கள் அனைவருமே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்ம வேட்பாளர் இங்க வெற்றி பெற்று வந்தால் தொகுதிக்கும் மக்களுக்கும் என்ன நல்லது செய்வார், அதுதான் இங்க நம்மளுக்கு மிக மிக முக்கியம். தேர்தல்கள் வருவது இது போல லைட் கட்டி, கொடி கட்டி, மைக் பேசிட்டு கை காமிச்சிட்டு போக நாங்க வரவே கிடையாது. நாங்க இந்த தொகுதியில காலடி வைப்பதன் மூலம் தொகுதியையும் இந்த தொகுதி மக்களை எப்படி முன்னேற்ற முடியும் என்கின்ற உறுதியோடு தான் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறார். அந்த வகையில இங்க கீழக்கரையில மிக மிக முக்கியமாக இது நகராட்சி என்று இருந்தாலும் நகராட்சி என்பது வெறும் பேரளவுல தான் நகராட்சியா இருக்குது ஒழிய எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையோ, நல்ல சாலை வசதி, கழிப்பிட வசதி, நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல ஸ்கூல் வசதி என்று அடிப்படை தேவைகளாக எந்த வசதியும் இன்று வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் செய்து தரவில்லை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது, கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் கவர்ச்சி பொருட்களையோ இலவச பொருட்களை தரும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் சொல்லி ஏமாத்துறவர் கிடையாது. நிச்சயமாக இங்க வெற்றி பெற்றால் இந்த தொகுதியை முன்னேற்றி மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி இந்த ராமநாதபுரம் தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மையான தொகுதியாக கொண்டு வந்தே தீர்வோம் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு இன்னைக்கு தேர்தல் களத்துல உங்களுக்காக உழைக்க நாங்க தயாராக இருக்கிறோம். அதே போல இங்க அரசு மேல்நிலை பள்ளிகளே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் இருந்தாதான் பிள்ளைகள் படிச்சு வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா மேல்நிலை பள்ளி என்பது இங்கே சுத்தமா இல்ல. உடனடியாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதியிலும் இலவசமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 24 hours உங்களுக்கு சர்வீஸ்ல மருந்து மாத்திரையோட நர்ஸ் டாக்டரோட அமைச்சு தரப்படும். அதே நேரத்துல கல்வி இங்க மிக முக்கியம். அதனால இங்க இருக்கிற அத்தனை பள்ளிகளையுமே மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி இங்க இருக்கிற மாணவ மாணவிகளுடைய பயன்பாட்டிற்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க அனைவருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க பார்த்தோம்னா மாணவர்கள் கோரிக்கை, ஆசிரியருடைய பயிற்சி பள்ளி இங்க வேண்டும் என்று மிக நாட்களாக ஒரு கோரிக்கை இருக்கு. அதாவது டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வேணும் அப்படின்னு
உறுதியாக அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இதே கீழக்கரை பகுதிக்கு நிச்சயமாக நமது வேட்பாளர் ஜெயித்தவுடன் உறுதியாக உங்களுக்காக கொண்டு வரப்படும். இதுல மாற்று கருத்தே இல்லை என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை மையமாக கொண்டு எந்த ஒரு தொழிற்சாலையுமே இங்க கிடையாது. இப்ப நான் எங்க இருந்து வரேன், முதுகுளத்தூர்ல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்கேன். நானும் வழி நெடுக்க பாத்துக்கிட்டு தான் வரேன். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா, இல்ல மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன். என் கண்ணு கெட்டின தூரம் வேற கருவேல மரங்கள் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்க இருக்கிற மக்கள் எப்படி பிழைப்பார்கள், இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரும் என்கின்ற கேள்விதான் என் மனசுல படி. என் கூட வண்டியில பயணிக்கிறவங்களை வேணா நீங்க கேட்டு பாருங்க. எந்த அளவு ஒவ்வொரு தொகுதிக்குள்ள நம்ம வரும் பொழுது இங்க ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல, இங்க இருக்கிற படிச்ச மாணவர்கள் எப்படி வேலை போக முடியும், இல்ல பெண்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு, படிக்காத மாணவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பை இந்த இடத்துல உருவாக்கி தர முடியும். ராமநாதபுரம் அப்படின்னாலே ஒரு டெசர்ட் மாதிரி ஒதுக்கப்பட்டாங்க. ஏன்னா இங்க கடல் சார்ந்த இடம், இங்க ஒண்ணுமே வராதுன்ற மாதிரி இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இது மாத்திட்டாங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்ற, கேப்டன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவனே மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்சாலை, அதே போல ஒரு தொகுதிக்கு ஒரு தொழிற்சாலையை நிச்சயமாக கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்க படிக்காத மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் நம்மளுடைய முதல் லட்சியம், கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க ஒரு மருத்துவ கல்லூரி வேணும், பெண்களுக்கு கலை கல்லூரி வேணும், சட்ட கல்லூரி வேண்டும் என்று அதுவும் ஒரு நீண்ட நாள் ஒரு கோரிக்கை. இது நான் எல்லா தொகுதியிலுமே இதை பார்த்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க கேப்டன் டிவியில பார்த்திருப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு எல்லா இடத்துலயும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படியே அதையே காலேஜா கன்வெர்ட் பண்ணி எங்கெல்லாம் பெண்களுக்கு கலை கல்லூரி இல்லையோ கல்லூரி இல்லையோ அதை அந்த ஸ்கூலையே ஈவினிங் காலேஜா மாத்தி ஒவ்வொரு தொகுதிக்கும் பெண்களுக்கு கட்டாயமாக கலை கல்லூரியும் சட்ட கல்லூரியும் இந்த ராமநாதபுரத்துக்கு உட்பட்டு ஒரு மருத்துவ கல்லூரியும் உறுதியாக நமது கேப்டன் தலைமையிலான ஆட்சி உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு லட்சியம், வீட்டுக்கு ஒருவருக்கு நிச்சயம் என்கின்றதையும் இந்த நேரத்துல நான் சொல்றேன். வேலை வாய்ப்பு தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம கையில வேலை இருந்தா, நம்ம கை நிறைய சம்பாதிச்சா நம்ம யாரையும் அண்டி பொழைக்க தேவையில்லை. அதையெல்லாம் செய்ய தவறிய திமுக அதிமுக ஆட்சி தேர்தல் நேரம் வரும் பொழுது மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோம் சொல்லி வராங்க, இலவசத்தை கொடுக்கிறோம் சொல்லி வராங்க. வேற எந்த முன்னேற்றத்தையும் தமிழ்நாட்டில் நம்ம கடந்த 50 ஆண்டு காலமாக பார்க்கவில்லை என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவருடைய அதிகமான நட்புறவு யாரோடனா இஸ்லாமிய சகோதரர்களோட தான் கேப்டன் என்னைக்குமே நட்புறவோட இருப்பாங்க. அது உலக நாடுகள் முழுக்க, மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், நானும் கேப்டனும் உரிமையோட ஒருத்தர் வீட்டுக்கு போறேன்னா அது நிச்சயமாக எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வீடாக தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக இது மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு திருப்பூர்ல அண்ணன் அக்பர் எடுத்துக்கங்க, நம்ம சின்ன எடுத்துக்கங்க, புதுக்கோட்டையில ஜாகிர் எடுத்துக்கங்க, அதே போல மதுரையில நம்ம முஜிபுர் ரஹ்மான் எடுத்துக்கங்க. இது போல ஏகப்பட்ட பேர் பல வருஷமாக கேப்டன் கூடயே அவர்களுடைய செல்ல பிள்ளைகளா கேப்டன் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதிகமாக வேட்பாளர்கள் நிச்சயமாக எம்பி தொகுதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் இஸ்லாமிய தொகுதியை அவங்களுக்காக ஒதுக்கி நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை முன்னேற்றணும் என்பதுல கேப்டன் என்னைக்குமே உறுதியா